राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। மகோன்னதமான கோகுலாஷ்டமி தினம் இன்று. மதுரா துவாரகா எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு தான் கோகுலாஷ்டமி விழா. ராத்திரி 11:45 மணிக்கு அவ்வளவு அழகா அபிஷேகம் எல்லாம் பண்ணுவார்கள். நம்ம தூர்தர்ஷன்ல லைவ் உண்டு, கட்டாயம் பாருங்க. நான் அது எப்படி லிங்க் அனுப்புவேன். கிருஷ்ணன் பூபாரத்தை குறைப்பதற்காக வந்தார். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அந்த ராத்திரி இந்த ராத்திரி தான். இதே நாள்ல தான் 1275 ஜோரா ஆபேகாவ் அழகான கோதாவரி நதி தீரம் சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி அவதாரம் பண்ண நாள் இன்று. ஞாபகம், கோகுலாஷ்டமினா ஞானாஷ்டமி, ஞானதேவர் அவதாரம் பண்ண நாள் இன்று. 21 வயசு தான் இருந்தார். 1275 1296 ஜீவசமாதி. 21 வயசு. ஆனா இன்னைக்கும் மகாராஷ்டிர தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகி ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி. அவருக்கு முன்னாடியும் நிறைய பக்தர்கள் வந்திருக்கா, பின்னாடியும் நிறைய பக்தர்கள் வந்திருக்கா. ஆனா வார்க்கரி சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் மாவுலி அப்படின்னா அவர் மட்டும்தான். கிருஷ்ணனுக்கு முன்னாடி நிறைய அவதாரங்கள் உண்டு, கிருஷ்ணனுக்கு அப்புறமா அவதாரங்கள் உண்டு. ஆனால் கிருஷ்ணா ஸ்பெஷல். ராமானுஜருக்கு முன்னாடியும் நிறைய அவதாரம், நிறைய மகாத்மாக்கள் உண்டு, பின்னாடியும் உண்டு. ஆனாலும் ராமானுஜர் நடுநாயக மணி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி மாவுலி, நம்ம சமர்த்த ராமதாசர், ஏகநாத் மகாராஜ், மாவுலி, இது ரெண்டு பக்கத்துலயுமே கூப்பிடுற தூரம் தான். அவருடைய ஜாம்பு ஞானேஸ்வரருடைய அவதார ஸ்தலம் எல்லாம் ரசிச்ச ஒருத்தர் நம்ம சந்த் அழகான ராமதாஸ் சுவாமி, சுவாமி சமர்த்த ராமதாசர். அத்தனை அழகா ராமதாசர் எப்படியெல்லாம் தியானம் பண்றார். அந்த கொங்கன் பிரதேசத்துல மதமாற்றக்காரர்களிடத்திலிருந்து ஜனங்களுக்கு தர்மத்து மேல ருச்சியும் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் வர்றதுக்காக எவ்வளவு அழகா ஒரு மதம் ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்றத பார்த்தோம். எப்படி உத்தவ் சுவாமியும் கல்யாண் சுவாமியும் சமர்த்த ராமதாசர் இட்ட வழக்காக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். கொங்கன் தேசம்னா கோவா, கர்நாடகா, கேரளா இது எல்லாம் சேர்ந்து இந்த இந்தியாவுடைய இந்த பக்கம் குஜராத்துக்கு இழந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிராக்கு இழந்து அழகாக அங்கிருந்து வரக்கூடிய அந்த கொங்கண தேசம் கேரளா வரைக்கும், அப்படி சரியா சொன்னா கன்னியாகுமரி வரைக்கும் பரசுராம கஷேத்திரம் தான். இன்னைக்குதான் கன்னியாகுமரி மாநிலங்கள் விதத்துல தமிழ்நாடு வந்துடுச்ச ஒழிய கன்னியாகுமரி ப்ராப்பரான சேர நாடு தான். இன்னைக்கும் கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் இதெல்லாம் தமிழ்நாட்டோட இருந்தாலும் கூட அவளுக்கு முக்கியமா சேர நாட்டினுடைய தாக்கம் தான் ஜாஸ்தி.
திருநெல்வேலியிலிருந்து தான் பாண்டிய நாடு ஆரம்பம். திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரைக்கும் பாண்டிய நாடு வந்துடும். திருச்சியிலிருந்து சோழ நாடு வந்துடும். திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர் இதெல்லாம் சோழ நாடு வந்துடும். சென்னை இதெல்லாம் தொண்டை நாடா வந்துடும். இப்படி நிறைய இருக்கு. சரியா? அந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் இதெல்லாம் நாஞ்சில் நாடு. ஒரு விதத்துல பார்த்தா நாஞ்சில் நாடு அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனை ஆச்சரியமான கொங்கண தேசம். கோவா, கர்நாடகா, கேரளா இது மூணும் முக்கியமாவே கொங்கண தேசம்தான். சமர்த்த ராமதாசர் அந்தந்த காலங்களுக்கு தகுந்தாற் போலே, அந்தந்த இடங்களுக்கு தகுந்தாற் போலே மடங்களை ஸ்தாபிதம் பண்றார். மடாதிபதிகளையும் நியமிக்கிறார். இப்ப சாஃபல் இந்த பக்கம்லாம் பார்த்தா அக்காபாயி, வேணாபாயி இவாளெல்லாம் நியமிக்கிறார். சில இடங்கள்ல புருஷர்களை நியமிக்கிறார். சில இடங்கள்ல மாவுள பலசாலிகளா இருக்கிறவர்கள் நியமிக்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் நியமிக்கிறார். இப்படி தேசத்திற்கான நன்மைகள்ல முழு கவனம் சமர்த்த ராமதாசருக்கு. இப்படி பல ஊர்கள் இப்படி பயின்று இருப்பார். எங்க தோன்றதோ அவர் பாட்டுக்கு பயின்று இருப்பார். அதாவது கண் போன போக்கில் அப்படி போவார். அவர் என்ன சங்கல்பமாக இந்த பக்கம் கிழக்குல போனா எழுந்து கதற ஒரு பாட்டு கிழக்குல பயின்று இருப்பார். ஓடி திரியும் யோகி அப்படின்னு சொல்லுவார். அவெல்லாம் ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னோட இருக்க மாட்டான். இப்போ நாமெல்லாம் அதான் ஊருக்கு போனா பிளான் பண்ணி போவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் ஒரு பிளானிங்கே இருக்காது. அப்படியே போவார்கள். திருமழிசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்த ஆழ்வார், பேய் ஆழ்வார், சுகபிரம்ம மகரிஷி, சதாசிவ பிரம்மேந்திரா அதெல்லாம் அப்படி கால் போன போக்கில் போயிட்டே இருப்பா. பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய மகாத்மாக்கள் சரி இன்னைக்கு பகவான் இப்படி சங்கல்பம் பண்ணா போகலான்னு போயிடுவா. பெருசாலாம் யோசிக்க மாட்டான். இப்ப சுவாமி ராமானுஜர்லாம் கிருமி கண்டராஜனுடைய உபதிரவம் கிளம்பிட்டா. அவர் பாட்டு கால் போன போக்கில் காவேரி ஆத்தங்கர வழியாவே நடந்து 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 மேல்நாடு கர்நாடகா போய் அந்த பக்கம் போயிட்டார். அவருக்கு அப்படி சங்கல்பம் ஆச்சு. அதுல அப்படி அழகா போனார். அவ்வளவுதான். அதே மாதிரி சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா அப்படியே கால் போன போக்குல போறார். போகும் பொழுது ஒரு இடத்துல தங்குறார். தங்கின்னு இருக்கார். திடீர்னு பார்த்தா ராத்திரி அவர் படுத்துட்டு இருக்கார். இங்கிருந்தோ ஒரே ஒரு சப்தம், அழகா ஒரு சப்தம் வர்றது. அந்த சப்தம் பார்த்தா அவருக்கு வித்தியாசமா இருக்கு. திடீர்னு பார்த்தா என்னமோ மனிதர்கள்லாம் பேசுறா. யாரும் திடீர்னு உறக்க மந்திரம் எல்லாம் சொல்றா. ராத்திரியில அர்த்த ராத்திரியில ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லி என்னமோலாம் பண்றா. சமர்த்த ராமதாசர் பார்த்தார். இது ஒன்றும் சரியா படலையே. இந்த சப்தங்கள்ல இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப என்னமோ சரியில்லைன்னு எழுந்து வந்து பார்க்கிறார். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பைரவர் கோவில் இருக்கு. அந்த கோவில் பக்கத்துல அந்த முச்சந்தியில நின்று இருக்கா ஒரு ஆண், ஒரு பெண், அப்புறமா ஒரு பைராகி மாதிரி ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தர். நெத்தி நிறைய பொட்டெல்லாம் வச்சுண்டு, தலைமுடியெல்லாம் வச்சுண்டு, பெரிய கையில ஒரு கபாலம் எல்லாம் வச்சுண்டு. ஸோ சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார். அப்ப திடீர் அங்க பார்த்தா அவர் அந்த மந்திரவாதி கையில ஒரு கோழி இருக்கு. அந்த கோழிய பிடிச்சிருக்கான் அவன். சரியா? அந்த மந்திரவாதி கையில ஒரு வாள் வச்சுருக்கான். இந்த ஒரு கணவனும் மனைவியும் இருக்கான்னு சொன்ன இல்லையா? அந்த கணவனும் மனைவியும் பிடிச்சுருக்கா அந்த கோழியை. காலை பிடிச்சுண்டு, தலையை பிடிச்சுண்டு இருக்கும்பொழுது இவன் கத்திய வச்சுண்டு இந்த மந்திரங்கள்லாம் சொல்றான். சமர்த்த ராமதாசருக்கு புரிஞ்சு கொடுத்து. நல்ல பலசாலி வேற சமர்த்த ராமதாசர். அவர் வந்த வேகமே அப்படி வித்தியாசமா பார்த்தா. அவரு ரொம்ப வேகம் ஜாஸ்தி. சில சந்தர்ப்பங்கள்ல தேமேன்னு இருப்பார். சில சந்தர்ப்பங்கள் ஆவேசம் வந்துடுதுன்னா அது சண்டைக்கு நிற்கிற மாதிரி தான் நிற்பார். பெரிய குஸ்தி போடுற மாதிரி தான் பார்க்கறதே குஸ்தி போடுற மாதிரி தான் இருப்பார். காமாவும் இருப்பார், தியானத்திலையும் இருப்பார், நாமஜபம் பண்ணுவார், எதுவும் கண்டுக்காமலும் போவார்.
சமயத்துல குஸ்தி போடுற மாதிரி சண்டைக்கு வந்து நிற்கிறார். சமத்ராமதாசருடைய ஸ்பெஷாலிட்டி. துக்காராம் மகாராஜ் எப்பொழுதுமே இருக்க மாட்டார், ரொம்ப சாத்வீகமா இருப்பார். ரொம்ப ரேரா எப்பயாவது நம்ம மம்பாஜி கிட்ட கோபமா பேசுவார் ஒழிய மற்றபடி அவர் பாட்டுக்குதான் இருப்பார். அப்ப சமர்த்த ராமதாசர் ஜம்முன்னு வந்தார். பின்னாடி வந்து அப்படியே 2 பேர் கழுத்தையும் பிடிச்சுட்டார். இந்த கோழியை வெட்டுறதுக்காக கையில வாள் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மந்திரவாதிய தன் கையால கழுத்தை வச்சு அழுத்தினார். அதே சமயத்துல கோழிய பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த எஜமானன், அந்த ஆள் இருக்கார, அவரையும் இருக்க 2 கையிலையும் 2 பேரையும் கழுத்துல வச்சு அழுத்திட்டார் சமர்த்த ராமதாசர். அப்ப இவா 2 பேரும் பார்க்கிறா, இவாளால மீற முடியல அவளால. சமர்த்த ராமதாசருடைய பிடியிலிருந்து இவர்களால தப்பவும் முடியாது. 2 பேரும் திணறார்கள். உடனே சமர்த்த ராமதாசர் கத்துறா, ஏய் எதுக்கடா அது பண்றீங்க, விஷயத்த சொல்றீங்களா, இல்லாட்டி உங்க கோழி கழுத்தை நீங்க திருக்கிற மாதிரி உங்க கழுத்தை நான் திருக்கட்டுமான்ற. நன்னா கழுத்தை வச்சு நல்ல பலசாலி, அவ்வளவு கரலா கட்ட சுத்துறவர், டெய்லி 108 சூரிய நமஸ்காரம் பண்றவர், ஏற்கனவே கோவத்துல வேற இருக்கார், ராத்திரி வேற நன்னா கழுத்தை பிடிச்சு அழுத்தினோடனே உடனே ஒருத்தன் அந்த கோழிய பிடிச்சிட்டு இருந்தவன் சொன்னான், ஐயா நானும் என் மனைவியும் வெளியூர்ல இருக்கோம், எங்க பிள்ளைக்கு என்னமோ கொஞ்சம் அவன் சரியா இல்லை, என்ன பண்றதுன்னு பல ஊர்கள் பல இடங்கள்லாம் போனோம். அப்ப இந்த மந்திரவாதியை பார்த்தோம். அவன் சொன்னான் சில பூஜை சில பரிகாரம் எல்லாம் பண்ணி ராத்திரியில பைரவர் கோவில் வாசல்ல முச்சந்தின இந்த கோழிய பலி கொடுத்தா பிள்ளை சரியாயிடுவான்னு சொன்னான். அதற்காக வந்தோம். அவனுக்கு பயம் வேற. இந்த மனைவியும் எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, எங்களை விட்டுடுங்கோ. ஏன்னா இவர் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கார் சமர்த்த ராமதாசர். அந்த காவியெல்லாம் கட்டிண்டு வேற. இப்ப அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. இவ 2 பேரையும் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் பெண் பிள்ளைன்றதுனால அவர் பக்கத்துல அவர் போகல. உடனே ஓ அப்படியா, உடனே அந்த மந்திரவாதி, டேய் பைரவருக்கு கோழி பலி கொடுத்தா குழந்தைக்கு சரியாயிடுமா? இப்ப எனக்கு பைரவர் சொல்றார், உங்க 2 பேரை பலி கொடுத்தா ஊரே சரியாயிடும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு வர கழுத்து அழுத்துதா 2 பேருக்கும் கண்ணெல்லாம் பிதுங்கி வெளில வருது. சாதாரணமா ஒரு சுவாமி இல்லாட்டி ஒரு சாது இல்லாட்டி ஒரு சன்னியாசி இல்லாட்டி ஒரு குருனா அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணப்படாது, இதெல்லாம் தர்மம் இல்லை, அது ஒரு உயிர் தானே, அது ஒரு ஜீவன் தானே, அதை போய் பலி கொடுத்தா எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு உபன்யாசம் தான் பண்ணணும் நாம எதிர்பார்ப்போம். இதுதான் உலகத்துல. நம்ம துக்காராம் மகாராஜா இதான் பண்ணியிருப்பார். ஆனா இவர் ராஷ்டிர குருவாச்சர். எல்லா இடங்கள்லயுமே சாஃப்டா சாத்வீகமா தத்துவத்தை உபதேசம் பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு சில விதத்துல காட்டினாதான் அவளை சரி பண்ண முடியும். இப்ப குழந்தைகள் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதுன்னா அதுக்கிட்ட கண்ணே மணின்னு கொஞ்சிட்டு இருக்க முடியாது. ஒரு என்ன அப்படின்னா அமைதியாகும். மனிதர்கள் சில சமயத்துல அகம்பாவத்துல இருக்கா இல்லாட்டி பைத்தியக்காரத்தனமா இருக்கான்னா அப்ப அவளை அடக்கிறதுக்கு சில சமயத்துல கொஞ்சம் ஆவேசத்தை காட்டித்தான் ஆகணும். சமர்த்த ராமதாசர் நிச்சயமா அவளை ஒன்றும் கழுத்தை நெரிச்செல்லாம் போற்ற போறதில்லை. ஆனா அவளுக்கு புரியணும். அப்ப அவ உசுறு திணறும் பொழுதுதானே இன்னொரு உசுருடைய வலி அவளுக்கு தெரியும். அப்ப அந்த சொன்னவருடைய மனைவி சொன்ன, ஐயா நாங்க தெரியாம வந்துட்டோம், எங்களுக்கு இதுல பெரிய உடன்பாடு இல்லை, ஆனா வேற வழி இல்லை, எங்களுக்கு புரியல, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுங்கோ, எங்க கணவரை விட்டுடுங்கோ, எங்க உசுரோட விட்டுடுங்கோ, நாங்க இந்த பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே அவன் கழுத்தோட பிடியை லேசா விட்டார். பா கொஞ்சம் யோசனை பண்ணு, அவன் ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கோழியை அறுத்து பலி கொடுத்தா போதும்னு சொல்றான், நீ யோசிக்க வேண்டாமா? அப்படி என்ன பிரச்சனை உன் குழந்தைக்கு?
இல்ல சொல் பேச்சு கேட்கறது இல்லை. சொல் பேச்சு கேட்கறது இல்லைன்றதெல்லாம் அதுக்கு போய் ஏதாவது பலி கொடுப்பாளா? என்ன விஷயம், ஏது விஷயம், உட்காந்து பேசு. உன் பிள்ளைய உனக்கு எப்படி நடத்தணும்னு தெரிய வேண்டாமா? அவனை எந்த விதத்துல கொண்டு போகணும்னு உனக்கு தெரிய வேண்டாமா? தெரியலைன்னா பக்தி பண்ணணும், நாமஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும். தபோபலத்தை விட நாம பலத்தை விட பகவானிடத்துல சரணாகதி பண்ற பலத்தை விட ஒரு கோழியா அறுத்தா சரியா போயிடுமா? என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏமா உனக்கு தெரிய வேண்டாமா? இது ஒரு நியாயம் வேண்டாமா? அவர் தான் அப்படி பண்ணா நீ இப்படி பண்ணலாமான்னா, இல்லையா மன்னிச்சிடுங்கோ, சத்தியமா இனிமேல் நாங்க இந்த பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டோம். எனக்கு உங்களை பார்த்த உடனே மனசுல ஒரு சமாதானம், தைரியம், நம்பிக்கை வந்தாச்சு அப்படின்னு. அப்ப இவன் சொன்னான், இந்த மந்திரவாதி, ஐயா இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, இனி இந்த பைத்தியக்காரத்தனங்கள் நான் பண்ண மாட்டேன். நீங்க சொல்லும்போதுதான் எனக்கு புத்தியில உரைக்கிறது. என்னமோ நானும் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா. அப்ப சமர்த்தராமதாஸ் சொல்ற, ஏண்டடே நிஜமாவே இந்த கோழியை பலி கொடுத்தா அவன் பிள்ளை சரியாயிடுவானா? இல்லாட்டி உனக்கு சம்பாத்தியம், அவனுடைய மனக்லேசத்தை நீ சம்பாதிக்க உபயோகப்படுத்திக்கிற இல்லையா அப்படின்னு கத்தினார். உண்மைதானே? பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய பரிகாரங்கள்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள்லாம் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள். பரீட்சித் மகாராஜாவே எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காரான், ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றான். ஆனா பரீட்சித் மகாராஜா ஹிருதயத்துக்கு தெரியாது, எதுவுமே 7 நாள்ல மரணம் அடைய போகிற எனக்கு நன்மை செய்யாது. அப்பதான் சுகபிரம்ம மகரிஷி வந்தார், ஸ்ரீமத் பாகவதம் சொன்னார், சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அப்ப பாகவதம் இவனுக்கு மோட்சமே தரும் அப்படின்ற பட்சத்துல அவ்வளவு வசதி இல்லையா? அப்ப அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாஸ் சொல்றார், இந்த மாதிரி ஜனங்களுடைய பயத்தை, அவளுடைய துக்கத்தை நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நீ சௌக்கியமா இருக்கிறது எப்படிடா உபயோகப்படுத்திக்கலாம்? இது எந்த விதத்துல நியாயம்? எங்கடா பைரவர் கேட்டார், எந்த இடத்துல பைரவர் உனக்கு சொன்னாராடா? சொல்றதுக்கெல்லாம் பைரவர் சொன்னார் பைரவர் சொன்னார் சொல்லி, எங்க பைரவர் இப்ப கூப்பிடுற பைரவரை அப்படின்றார். இவன் நடுங்கினான், மன்னிச்சிடுங்க, என்னை விட்டுடுங்க, நான் ஓடிடுறேன்னா. அப்புறம் விட்டுடுற சமர்த்த ராமதாசர் அவன் கிட்டுக்கிட்டுன்னு ஓடி போயிட்டான் இந்த மந்திரவாதி. ஆனா அவன் உடனே திருந்த மாட்டான், அவன் இப்படியே வாழ்ந்து பழகிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு புத்தி வரும். அதனால அவனை ஒரே க்ஷணத்துல திருத்தணும்னுலாம் சமர்த்த ராமதாசர் முயற்சி பண்ணல. சில இடங்கள்ல மட்டும்தான், சில பேரை மட்டும்தான் திருத்தறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த பிரகல்லாதன் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரகல்லாதன் அவன் பக்தி பண்ணான், நாமஜபம் பண்ண வழியா எங்க அப்பாவை திருத்தி கொடுன்னு ஒரு இடத்துலையும் கேட்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், அப்பா அந்த தான் திருந்துவதற்கோ இல்லாட்டி திருந்ததுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா உபயோகப்படுத்திக்கிறதுக்கான அந்த எல்லையெல்லாம் கடந்து போயிட்டான். அவன் நான் தான் எல்லாம், நான் தான் பெரியவன், நான் தான் கடவுள்னு போனவன்கிட்ட போய் என்னதான் பேச முடியும்? குருஜியம்மா சொல்வாடே, யாராவது ஒருத்தர் சொல் பேச்சு கேட்கலாம், அவகிட்ட போய் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதே அப்படின்னு எப்படியே சொல்லுவா. விட்டுடும், அவளா பக்குவப்பட்டு வரட்டும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு தர்மம். பட்டு போன மரத்துக்கு போய் யாராவது தண்ணி ஊற்றின்னு இருப்பாங்க, அவசியம் இல்லையே. அது விஷச்செடின்னும் பொழுது அதுக்கு போய் யாராவது தண்ணி ஊற்றி வளர்ப்பாள், இல்லாட்டி பாம்புக்கு போய் யாராவது பால் வாப்பால சொல்லுவா இல்லையா? சிலதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. அதனால சமர்த்த ராமதாசர் இந்த மந்திரவாதியை திருத்தணும், அவனை சரி பண்ணணும்லாம் போல. அவனுக்கு புரிய வச்சா அது அவனுக்கு ஒரு பயம் உட்காந்தா சொல்லுக்குள்ள. ஸோ இனிமேல் எங்கேயா இருந்தாலும் இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ண மாட்டான். அவனுக்கு இப்போதைக்கு இந்த பயம்தான் பாடம். முக்கியமா இந்த தம்பதிகளுக்கு இதனால பிரயோஜனம் இல்லை. பகவானிடத்துல சரணாகதி பண்ணணும், நாமஜபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். நிச்சயமா மாறுவான்னு பிள்ளை நாறுவான் நம்பணும். இதெல்லாம் தான் ப்ராசஸ்ல மாற்றம் கொண்டு வருமே ஒழிய பரிகாரத்தினால என்ன கிடைக்க போறது? அப்ப உடனேயே ஓடிட்டான். இந்த தம்பதிகளுக்கு சொன்னார், நிறைய ராமநாமத்தை ஜபிங்கோ, பொறுமையா இருங்கோ, காலம் மாறும், பிள்ளை மாறுவான், மாறணும் நம்பிக்கை. அதிசயங்கள் இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு நாள்ல மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வாழ்க்கையில எந்த விஷயமுமே டக்குன்னு ஒரு நாள்ல ஒரு க்ஷணத்துல எல்லாம் மாறாது.
அதுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரைக்கும் நமக்கு பொறுமை வேணும். அதுதான் முக்கியம். இப்ப துருவன் கூட போய் தபஸ் பண்ணான். ஹரிய பார்க்கணும், அவன் சுருச்சி புத்தி மாறணும், சுருச்சி என்ன கொண்டாடணும், எங்க அப்பா மடியில திரும்பி போய் உக்காரணும், இப்படி போயிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன். துருவனுக்கு தவம் பண்ணும் பொழுது கூட ஹரிஸ்மரணம் இருந்திருக்காரு. துருவனுடைய மனசு முழுக்க ஹரிகிட்ட இருந்தது. அதனாலே 5 மாசத்துல ஹரிய பார்த்துட்டான். அதை விட்டுட்டு இந்த சுருச்சி மாறணும், அவன் முன்னாடி எங்க அப்பா மடியில உட்காந்து காட்டுவேன் இப்படின்னா நடக்கும் வச்சுக்கோங்களேன். துருவன் அழகா ஹரி அனுபவிச்சிருக்க மாட்டான். ஸோ நாம பகவான் 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 அந்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருந்தா தான் சரியா வரும். இவாளை சரி பண்ணணும், அவளை சரி பண்ணணும், அவளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க உங்க பக்தியை பண்ணுங்க. அவளுக்கு உபதேசம் பண்ணார், நாமஜபம் பண்ணா நிச்சயமா குழந்தை நன்னா வருவான். நாமஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணா. அன்னைக்கு ராத்திரி அந்த கோழியை காப்பாத்திட்டா. முக்கியமா அது உசுரை பிடிச்சி கத்தின்னு இருந்தது. எத்தரிச்சு, அதாவது மகாத்மாக்கள் எந்த ஜீவனை எப்படி காப்பாற்றுவான்னு தெரியும். அன்னைக்கு ஒரு கோழியை காப்பாற்ற, ஒரு கோழி தானே அப்படின்னு. அது அந்த விஷயம் அவ்வளவுதான். அவரவர்களுக்கு தகுந்தார் போல. இதே சமர்த்த ராமதாசர் முன்னாடி சில பேர் அந்த காட்டுல பூஜை பண்றவாள்லாம் இருக்கா, அந்த பூஜையும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது அவா கதை வேற, இவா கதை வேற. இன்னைக்கும் பார்த்தா காட்டு வாசி ஜனங்கள்ட்ட அவளுக்கும் சில நம்பிக்கைகள் உண்டு. அதை போய் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மகாத்மாக்களும் போய் அவளை டிஸ்டர்ப் பண்றதுன்னு வேலை வச்சுக்கிறதே கிடையாது. சில இந்த மாதிரி நாட்டுக்குள்ள இருந்து அடுத்தவளை ஏமாத்துறவாளை சரி பண்ண வேண்டிய கடமை மகாத்மாக்களுக்கு இருக்கு. பல சந்தர்ப்பங்களை சமர்த்த ராமதாசரே சில விஷயங்களை கடந்து போயிடுவார். ஆமா போ அது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி அவர்கள் தடாலடியா முடிவெடுப்பார்கள். அதுக்கப்புறமா இந்த தம்பதிகளும் போயிடுறா. அப்ப சமர்த்த ராமதாசர் இந்த பைரவர் கோவில உட்காந்து, என்ன நியாயம், இந்த மாதிரிலாம் உன் பேரை வச்சுன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, நீ இதை தடுக்க வேண்டாமா, நீ தானே இதெல்லாம் தடுக்கணும், இல்லாட்டி இவர்கள்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா, ஏதோ நீ தான் பலி கேட்கிறேன்னு சொல்லி பைரவரோட உட்காந்து பேசி அபங்கம் எல்லாம் பாடுறார். பைரவர் பிரத்யட்சமா வந்துட்டார். ரொம்ப அழகா அனுகிரகம் பண்றார் சமர்த்த ராமதாஸ். பைரவர் பத்தியும் இந்த சமர்த்த ராமதாசர் ஒரு அபங்கமும் பாடுறார். பைரவர் ஆசீர்வாதம் பண்றார். பைரவர் சொல்ற, ரொம்ப சந்தோஷம், நீ வந்தாய், அவ்வளவு அழகா இவ்வளவும் பண்ணி காட்டினாய் அப்படின்னார். சமர்த்த ராமதாசர் பைரவர் கவங்கம் எல்லாம் பாடிட்டு அன்னைக்கு ராத்திரி அங்கேயே இருந்துட்டு அடுத்த நாள் காத்தால கிளம்பி போயிட்டா. இது ஊர்ல இருக்க வாழை கூப்பிடுறது, இந்த விஷயங்கள் நடந்தது எதையுமே அவர் சொல்லலை. சரி, அந்த கோழிக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அவருக்கு ஒரு சமாதானம். மெயினா இந்த கணவன் மனைவியை காப்பாத்திட்டா. இல்லாட்டி அவன் அடுத்த வேற ஒண்ணுக்கு பலி கொடுக்கணும்வா, இல்லாட்டி இன்னும் பணம் கொடுக்கணும்வா, இல்லாட்டி வீட்டுல தான் பூஜை பண்ணணும்வா, ஏமாத்தின்றே இருப்பா இல்லையா. பரிகாரங்கள் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ பேர், எவ்வளவோ குடும்பங்கள்ல புள்ள சரியானமா, பொண்ணு சரியானமா, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை என்னெல்லாமோ சொல்லுவா. எவ்வளவு சொன்னாலுமே கடைசியில நாமஜபம் சரணாகதி தான் உபாயம். எல்லா பிரிவாலும் நிரூபணம் பண்ணியிருக்கா. இவ்வளவு சொன்னாலுமே கூட படிச்சவா கூட இந்த மாதிரி பரிகாரங்கள்ல தான் நிறைய நம்பிக்கை வைப்பா. இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பரிகாரங்கள் இல்லாட்டி முக்கியமா பரிகாரங்கள் யார் எத்த சொன்னாலும் பண்றதுக்குமே ஒரு கூட்டம். ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு இங்க வச்சா சேவணும். ஒரு எலுமிச்சம்பழத்துல வாழ்க்கை மாறணும். ஆளாளுக்கு கிலோ கணக்கில் வாங்கி வச்சுடலாமே. ஒவ்வொரு இடத்துலயா கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை கிலோ கணக்குல டன் கணக்குல வாங்கி வச்சுட்டா வாழ்க்கையை மாறி போயிடுது. நம்ம மனசு மாறணும், ஸ்ரத்த வரணும், நம்பிக்கை அதிகமாகணும், நாமஜபம் பண்ணணும், விடாமுயற்சி பண்ணணும், முக்கியமா பொறுமையா இருக்கணும். பகவான் மாத்தி கொடுப்பான், தீர்மானமா இருக்கணும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மாறும். அதனால இந்த கோகுலாஷ்டமி, நம்ம ஞானேஸ்வரருடைய ஞானாஷ்டமி இன்னைக்கு ஒரு கோழியை காப்பாத்தி கொடுத்துட்டார் நம்ம சமர்த்த ராமதாசர். சரியா? அந்த கோழியை காப்பாற்றணும். அதே சமர்த்த ராமதாசர் நம்மளையும் காப்பாற்றட்டும். இந்த மாதிரி பரிகாரம் இதுல இருந்தெல்லாம் நம்மளையும் காப்பாற்றி அனுகிரகம் பண்ணட்டும். இன்னைக்குதான் துர்காஷ்டமி. துர்கா தேவியும் அவதாரம் பண்ணினார். கண்ணன் அவதாரம் பண்ணி கொஞ்ச நேரத்துல துர்காதேவி கோகுலத்துல அவதாரம் பண்ணாள் அப்படின்னு காண கிடைக்கும். அதனால்தான் கிருஷ்ண சகோதரின்னு அவளை சொல்றோம், நாராயணி அப்படின்னு சொல்றோம்.
அவன் மதுரால் அவதாரம் பண்ணி இவ இடத்துல உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு தன் ரூபத்தை சுருக்கிண்டு மதுராலிருந்து கிளம்பி அழகா கோகுலத்துக்கு வரும்பொழுதுதான் துர்காதேவி ஆவிர்பவிக்கிறார். அதான் கண்ணனுக்கு இளையவளா அவள் இருக்கா. விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா அப்படின்னு பல பெயர்களோட பகவான் அவளை அழகா அவளை கொண்டாடுவானே பாகவதத்துல சொல்லியிருக்கார். அந்த துர்கையும் கண்ணனும் நம்ம கூட இருந்து சனாதன தர்மத்தையும் தேசத்தையும் நம்மையும் காக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.